அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என் வாயில எனக்கு என்ன வந்திருக்கு? அதாவது சத்தமா நீங்க வணக்கம் சொல்றதுக்கும் ஆத்மார்த்தமா உள்ளத்துக்குள்ள இருந்து அந்த வணக்கம் சொல்றீங்களா, அதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. சட்டப்பிரிவுகள் வாரியாக தண்டனை. கடவுள் சோதனை இதுக்குதான். எதுக்கு நீங்க எப்படி சொன்னீங்கன்னா தண்டனை இல்ல, ஒரு வணக்கம் சொல்லுங்க, அது சொல்ல மாட்டாங்க. அதுக்கு 1008 வணக்கம் விளக்கம். ஒரு வணக்கத்துக்கு 1000 விளக்கம். முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டுமே. இன்றைய சேட்டைகள் இன்றைய சேட்டைகள் ரூபாய் 2000 கோடி. ஆமா, நான் இப்பதான் பாக்கேன். ரூபாய் 2000 கோடி ஊழல். ஆமா, நானும் இப்பதான் பாக்கேன். ரூபாய் 2000 கோடி ஊழல். 2000 கோடி ஊழல் பண்ணி எங்க கொண்டு வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை? என்றைக்கும் ஐஓபி உங்களுடன் இணைந்திருக்கும். ஆமா, லோன் கட்டு போனீங்கன்னா லோன் அலைய வைப்பாங்க. மதுரையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு பெண்ணுக்கு கொடுமை, இன்ஸ்பெக்டர் போலீஸ்கார் பணியிட நீக்கம், ஆடியோ வெளியானதான் நடவடிக்கை. ஆமா, நேத்து நான் கேட்டேன், இந்த போலீஸ்காரர் வந்து அவங்க தங்கச்சிக்கு போன் அடிச்சு பேசுவாரு. என் முன்னாடி ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆமா, எப்படி வாயிலே வச்சு குத்திட்டேன், கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டேன், நல்ல நகத்தை வச்சு பராண்டி விட்டேன், காலை ஒடிச்சிட்டேன், அப்படியே நசுக்கிட்டேன், விட்டுவனானா அப்படின்னு ரொம்ப கெத்தா பேசினாரு. கேட்கறதுக்கே இப்ப வைரல் ஆயிடுது. ஆமா, குற்றாலத்தில் சாரல் திருவிழா நாளை தொடக்கம். குற்றாலம் பண்ணும்ல? ஆமா, கண்டிப்பா குற்றாலம் போவோம். குற்றாலம் போய் நல்லா குளிப்போம். ஆமா, குற்றாலத்துக்கு எதுக்கு போனீங்க? நல்ல மழை பெய்யுது இல்ல? சரி, நேற்றுக்கு ஒரு பேட்மிண்டன் விளையாட நீங்க கூட கலாச்சிங்களே. ஆமா, பேட்மிண்டன் விளையாட ஆயுள் அதிகரிக்கும் இன்னை போட்டிருக்காங்க பாருங்க. நேற்று பேப்பர் அப்படி போட்டிருந்தாங்க, இன்னி பேப்பர்ல பேட்மிண்டன் விளையாடிய சப் இன்ஸ்பெக்டர் திடீர் சாவு. ஐயா, அந்த பேட் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆமா, நேற்று ஆர்டர் பண்ணி ஆர்டர் கேன்சல். நான் வரல விளையாட. சாகுறதுக்கா? குறைத்த நாயை துரத்தியவரின் மூக்கை அறுத்த தந்தை மகன். நாய் குறைச்சிங்கன்னா வெட்டாதீங்க போயிரும். ஆமா, மூக்கு அறுத்து விட்டுருவாங்க. மூக்கு அறுத்துருவாங்க. நாய்க்கு நாய் இது பண்ணதுக்கு மூக்க இருக்காங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக புகார். அதிமுக பெண் எம்எல்ஏ வீட்டில் விஜிலன்ஸ் ரைடு. அந்த அம்மாவுக்கு உடனே நெஞ்சொலி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஆமா, உடனே கொண்டு போய் அப்போல சேர்த்துருவாங்க. சேர்த்தாங்களான்னு தெரியல, அதை நான் படிக்கல. ஏன்னா அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இல்லை. கொரோனாவில் தந்தையை இழந்ததால் இருநிலை காவல் நிலையத்தில் கர்ப்பிணிக்கு வளைகாப்பு நடத்திய போலீசார். ஐயா, இங்கிலாந்து போர் விமானம் ஒண்ணு திருவனந்தபுரத்துல இறங்கிச்சுல, அதை இப்ப சரி பண்ணிட்டாங்க. அது ஒரு நாள் அங்க நின்னதுக்கு பார்க்கிங் கட்டணம் 26,261 ரூபா. மொத்தமா எத்தனை நாள் நின்று இருக்கு? 38 நாள் நின்று இருக்கு. 10 லட்சம் ரூபா கிட்ட வருதான் பார்க்கிங் கட்டணம் மட்டும். இங்க பாருங்க, மனுஷன் தான் இப்படிதான் இருக்கணும். காட்டு மன்னார் கோயில்ல பிடித்தவுடன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மனைவியை வாழ்த்தி காதலனுடன் அனுப்பி வைத்த ஊழியர். இருந்தாலும் வாழ்க வாழ்க அப்படி முதல்ல சொல்லிட்டு 2 என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவள் பறந்து போனாலே. சரி, இல்ல அவரு இவருக்கு அடுத்த ஜோடி கிடைக்க வரைக்கும் அதான பாடி ஆகணும். நிறைய பேப்பர் படிப்பதா இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கள்ளக்காதலன் சேர்ந்து கணவன் வெட்டி கொலை, கணவன் விசைத்து தாக்கம், இதுதான் தப்பிக்கிறதுக்கு ஒரு அளவோடு செஞ்சிருப்பாரா இருக்கும். உயிரையாவது காப்பாத்தி. ஆமா, நம்ம போட்டு ஏதாவது யாசனம் அவ பாட்டு மாமனை கூட்டு வந்து கூட 2 பேக்கெல்லாம் கூட்டு வந்து கொல்லுவா. ஆமா, தள்ள கல்லதுக்கு போடுவா. என்னத்துக்கு வம்பு? உணவில் விஷம் கலந்து அமமுக நிர்வாகியை கொன்ற மனைவி, கள்ளக்காதலை கண்டித்ததால் ஆத்திரம். பாத்தியா? அதனாலதான் மத்தவரு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு அனுப்பிவிட்டாரு. அவர் பேப்பர் படிக்காம இருக்க மாட்டாருல்ல, படிச்சிருப்பாரு. குமரி மாவட்டத்தில் போக்கு காட்டும் பருவமழை, விவசாயிகள் கவலை. இன்னும் நல்ல மழை பெய்யுது உங்களுக்காண்டி, பரவாயில்ல. நேத்து நம்ம அந்த புத்த துறவிகளா மிரட்டினா 100 கோடி கட்டுன்னு ஒரு பொண்ணு மிரட்டினான்னு போட்டிருந்தாங்கல்ல, அதுல வந்து நிறைய புத்த துறவிகளா வந்து, யாருன்னா மனுஷன் தானே, போயிட்டு கூட அப்படி இப்படியும் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு வீடியோ எடுத்து வச்சுட்டான். இல்ல 8000 வீடியோ எடுத்துருக்கான். சரி, அவ விவசாயிக்கு தண்ணி இல்லைன்னு சீரியஸா பேசிட்டு இருக்கான். நீங்க அது என்னது? இல்ல, அவதும் தண்ணி பிரச்சனை தான். அதுவும் தண்ணி பிரச்சனை தான். அந்த தண்ணியோட இந்த தண்ணி பெரிய பிரச்சனை. நாட்டுல பிரச்சனையா தானே. 100 கோடி கேட்டிருக்கான். 100 கோடி. அதுவும் இது என்ன தெரியுமா? அவனு சும்மா இருப்பான இவ்வளவு பேர் ஆய் விட்டுக்கிட்டு 80,000 நிர்வாண படம் வீடியோ மூலம் 100 கோடி கேட்டு மிரட்டி சம்பாதித்த பெண். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஷாப்பிங் போறதுக்கு 80 லட்சம் வாரி எடுத்தாலும் ஒரு துறவி. அந்த அளவுக்கு விழுந்து கிடந்திருக்காரு. துறவிக்கிட்ட அவ்வளவு இருந்திருக்கு. அவ்வளவு இருந்திருக்குல்ல. துறவிட்ட இல்ல, இவள்கிட்ட இருந்திருக்கு. பணம் துறவிட்டு இருந்திருக்கு.
பணம் துறவிட்டு இருந்தாலும் இவள்கிட்ட ஏதோ இருந்திருக்கு, இல்லைன்னா கொடுக்க மாட்டார்ல. 80 லட்சம் மதிப்புல ஏதோ அவட்ட இருந்திருக்கு. இருந்திருக்கிறத விட இருக்கிறத படம் பிடிச்சு வச்சுட்டா. ஆமா. ஆடி ஆப்பர். கொரோனா தொற்று மற்றும் தடுப்பூசி நரம்பு மண்டலத்தில் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், ஆய்வில் தகவல். கேட்டுக்கோங்க. உசார் ஐயா, உசாரு ஓரஞ்சார் உசாரு. விவசாயியை வழிமறித்து தாக்கியவருக்கு வலை. சம்சா வியாபாரியை தாக்கி 4 பேர் கைது. மர வியாபாரி மீது தாக்குதல், தொழிலாளி மீது வழக்கு. சிறுவனுக்கு கொலை மிரட்டல், தொழிலாளர் மீது. உணவு வாங்க சென்ற இளம்பெண் எங்கே? நானும் படிப்பேன். பெண்ணை தாக்கிய தாய் மகனுக்கு வலை. கணவருடன் உறவுக்கு மறுப்பது சித்திரவைதான். விவாகரத்து வழக்கில் ஹைகோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. கோட்டார் ஆயுர்வேத கல்லூரி மாணவி திடீர் சாவு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அங்க மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில மழை பெய்யும் பாத்தீங்களா? நம்ம கேமராமேன் கேமரா திருப்பி காட்டுங்க. ஆமா, கன்னியாகுமரியில இப்போ கேமராமேனே மழையை போய் ரசிச்சு. காலையில மணி இப்போ 6:15 அப்படி மழை சாரல் அடித்துக் கொண்டே இருக்கிறது. கோவையில +1 மாணவி கூட்டுப்பாடு 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. 3 பேரை சாகும் வரையில் சிறையடைக்க கோர்ட் உத்தரவு. தண்டனை இது கூட பத்தாது, என்ன கேட்டா இன்னும் தண்டனைகள்லாம் கடுமையாகணும். சின்னமுட்டம் துறைமுகத்தில் விசைப்படகில் இருந்து கடலில் தவறி விழுந்த மீனவர் சாவு. ஹைதராபாத் 6 விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. பெண்ணை பலாத்காரம் செய்த வழக்கில் ஒருவருக்கு 10 ஆண்டு சிறை. வெளிநாடு படிக்க செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை நடப்பாண்டில் குறைவு. ஆமா, எல்லாம் உள்ளூர்லயே படிக்க ஆரம்பிச்சாங்க. நெல்லை அருகே பரபரப்பு, ஆசிரியர் கண்டித்ததால் மாணவன் தற்கொலை. பள்ளி வேனுக்கு தீ, உறவினர்கள் மறியல். 50 பேர் மீது வழக்கு. பாருங்களேன், சாயல்குடி அருகே பயங்கரம். மகன் மகள் கண்முன் பெண் கொடூர கொலை. வீடு புகுந்து முகமூடி கும்பல் வெட்டி சாய்த்தது. ஆண் நண்பர்களுடன் அதிக நேரம் பேச்சு, வீடு புகுந்து இளம்பெண் படுகொலை. கூலிப்படை ஏவி தீர்த்து கட்டினாரா, ராணுவ வீரர் மீது பெற்றோர் புகார். இதா? ஆமா, இது அந்த மேட்டரோட இருக்கலாம். அதான் சாயல்குடி, அதான் அதே மேட்டர் தான், அதே போட்டதான். அதான் சொல்லுவோம்ல. பிள்ளைகளுக்கு கண்ணு எதிரில் ஒரு அம்மா ஒருத்தன் முகமுடி போட்டு வந்து வெட்டி கொள்றாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு. அந்த அம்மா மேல ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அந்த அம்மா நல்லவங்கள கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. போலீசார் ரோந்து சென்றபோது கார் விபத்து. எட்டயபுரம் அருகே இளைஞர் உயிரிழப்பு. உதவி ஆய்வாளர் உட்பட 4 பேர். சென்னை அருகே ரயில் மோதி மூளைச்சாவு, தனியார் நிறுவன ஊழியர் உடல் உறுப்புகள் தானம். நாகர்கோவிலில் போதையில் நண்பர்கள் மோதல், வாலிபர் அடித்து கொலை. 4 பேர் மீது புகார். சாத்தாங்குளம் அருகே உள்ள பெரிய தாளையில் கடலில் படகு கவிழ்ந்து மீனவர் உயிரிழப்பு. கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 13 முறை ஏவுகணை தாக்குதல். 26 மணி நேரம் கடலில் நீந்தி உயிர் தப்பிய குமரி CISF வீரர். நாகர்கோவிலில் எலக்ட்ரீஷியன் மர்ம சாவு, கொலையா போலீஸ் விசாரணை. ஆமா, அது இங்கேயே போட்டிருக்கான். போதையில் நண்பர்கள் மோதல். 5 கிராம் அருகே பெண் விஷம் குடித்து தற்கொலை. 3 மகன்களும் காதல் திருமணம் செய்தால் விபரீத முடிவு. ராஜாவூரை சேர்ந்தவர். அருமனை அருகே கொரியர் நிறுவனத்தை சூறையாடிய போதை வாலிபர். 50,000 பொருட்கள் சேதம். ஆசாரிபள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்ற இளம்பெண் மாயம். செக்ஸ் டார்ச்சர் தந்த கணவனை கொலை செய்த மனைவி கைது, புதுக்கோட்டை அருகே. அந்த கிட்னிய இது கொடுத்தாங்க விற்காங்கல்ல, அது 2ஆவது நாளா பயங்கரமா தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. விற்கல, எடுத்தது. ஆமா, களவாண்டது இல்ல. ஆனா ஒருத்தர் சொல்லுக்காரு, நான் 4 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்றேன்.